நிகழ்வான நிகழ்வு நிறுவனருடைய இல்லத்திலிருந்து மங்களமாக்கிய சங்கமாக இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர் மண்ணில் மேந்தல் திருவாளர் ஈனா இளங்கோவன் பேராளர் அவர் பாடசாலையுடைய பிரதான நிலையாளரை அழைத்துள்ளார்கள். ஆண்டு இந்த விழாவுக்கு
எமது ஆலய பிறந்த குருவாகிய குருக்களை அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து திருவாளர் இளங்கோவன் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து வடக்கு கிழக்கு மாகாண அமைச்சின் செயலாளராகிய திருவாளர் சதீசன் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். வடமாகாண மாகாண கல்விப்படைப்பாளர் திருவாளர் செல்வராஜ் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திருவாளர் ஸ்ரீதரன் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். அடுத்து இன்றைய வலய கல்விப்படைப்பாளர் திருவாளர் ஜோன் குயினேஸ் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். நமது தீவிர வலயத்துடைய முன்னாள் வலய கல்விப்படைப்பாளர் திருவாளர் சி ராதாகிருஷ்ணன் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். வைத்திய கலாநிதி திரு வீணா கருணரட்னம் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். சார் மெட்ட சாஹிப் இன்றைய விழாக்குழு தலைவர் நூற்றாண்டு விழாக்குழு தலைவருமாகிய பேராசிரியர் காவனா கோபாலன் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். முன்னாள் ஆசிரியை மீனாட்சி டீச்சர் அவர்களை அழைக்கின்றோம். மங்கள விளக்கேற்றுமாறு. அன்னை நாகபுஷ்டி உரிமையாளர் திருவாளர் குழந்தைகள் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். திருவாளர் குவி பஞ்சலிங்கம் அவர்கள் பழைய மாணவன் லண்டன் அவர்களை அழைக்கின்றோம். முன்னாள் ஓய்வு பெற்ற அதிபர் குலசிங்கம் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். முன்னாள் ஆசிரியை நாகபூசணி அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். திரு கானா சிவகரன் பழைய மாணவர் பிரான்ஸ் அவர்களை அழைக்கின்றோம். திரு கானா தேவதாஸ் பழைய மாணவர்களை அழைக்கின்றோம். பாடசாலை அதிபர் திரு நானா கருணாகரன் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். திருவாளர் சுதர்சன ஆசிரியர் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். திருமலை மகேஸ்வரி ராமச்சந்திரன் அவர்களை மங்கள விளக்கேற்று அழைக்கின்றோம். செல்வி மகேஸ்வரி சுப்பிரமணியம் முன்னாள் வேட்பாளி அதிபர் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து கொழும்பு பிரபல வர்த்தகர் சீனா முருகானந்தன் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். அடுத்து பிரபல எழுத்தாளரும் முன்னாள் ஆசிரியரும் வானொலி அறிவிப்பாளரும் நாடக கலைஞருமான ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு கானா தம்பியா தேவதாஸ் அவர்களை அழைக்கின்றேன். அடுத்து கோப்பாய் ஆசிரியர் கலாதுறையின் முன்னாள் விரிவுரையாளரும் அல்லப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவருமாகிய திருநாக்கரசு அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். அடுத்து எமது மட்டக்களப்பு ஆசிரியர்
மட்டக்களப்பு தாவிய பயிற்சி கல்லூரியின் முன்னாள் அதிபரும் இந்த மண்ணின் மன்னருமாகிய விமலாதன் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். அடுத்து கொழும்பு வர்த்தகர் முன்னாள் சுந்தரலிங்கம் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். முன்னாள் ஆசிரியரும் பின்பு அதிபராக கடமையாற்றிய இப்பாடசாலை நீண்ட காலம் உழைத்த சிவசுந்தரம் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். அடுத்து ராஜா கனடா அவர்கள் பழைய மாணவர் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். இத்துடன் மங்கள இத்துடன் மங்கள விளக்கேற்று நிகழ்வு நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து அதிபர் தலைமையில் இன்றைய விழா நடைபெறும். இன்றைய விருந்தினர் அனைவரையும் மேலே அமருமாறு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை, இந்த சிறப்பான நிகழ்வை இறை வணக்கத்துடன் ஆரம்பிக்கிறோம். அனைவரையும் இந்த கலை தாய் சார்பாக வருக வருக என வரவேற்று இருகரம் கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசிரியரை வழங்குவதற்காக எமது சிவஸ்ரீ சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமி அவர்களை இப்பொழுது இங்கே ஆசிரியரை வழங்கி செல்லுமாறு அன்பாக நிகழ்ச்சியை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பாடசாலை அதிபர் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்ற விருந்தினர்களாக இருக்கின்ற எங்களோட வடமாகாண நாளுடைய செயலாளர் திரு இளங்கோவன், கல்விப்புலத்தினுடைய செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், ஓய்வு நிலை அதிபர்கள், ஆசிரியர்கள், வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர்கள், பெருமக்கள், குழந்தை மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு ஒரு மங்களமான மகிழ்ச்சியான நாளாக இந்த புங்குடுதீவு மண்ணிலே அமைந்திருப்பதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீண்ட காலமான கல்வி பாரம்பரியத்திலே, சமய ஒழுக்கங்களிலே தலை சிறந்து விளங்கிய எங்களுடைய புங்குடுதீவு மண் இன்று தன்னுடைய ஒரு பாடசாலையினுடைய 100ஆண்டு விழாவை கண்டிருப்பதை இட்டு நீங்கள் அகமகிழ்வதோடு நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கல்வியினுடைய அடையாளமாக இருக்கின்ற புங்குடுதீவு மண்ணினுடைய பெருமையை இப்பாடசாலை 100 வருடங்களாக தன்னுடைய பணியினூடாக இந்த பெருமக்களை எல்லாம் நமக்கு உருவாக்கி தந்திருக்கின்றன. இங்கே ஒவ்வொருவரும் இந்த பாடசாலையிலே கல்வி கற்ற என்ற அந்த பெருமையிலே இன்று 100ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வதை பார்க்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்றது.
எங்களுடைய கோபாலன் திரு பேராசிரியர் அவர்கள், அதை தொடர்ந்திருக்கின்ற பெருமக்கள் எல்லோரும் இந்த பாடசாலையினுடைய மாணவர்கள் என்று தங்களை முத்திரை குத்திக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அது பெருமைக்குரிய விடயம். ஏனென்றால் இளமை காலத்தை எவரும் சொல்வதில்லை. இளமையிலே நான் இன்ன பாடசாலையிலே படித்தேன் என்பதை சொல்லிக்கொள்வதில் மனக்கூச்சப்படுவார்கள். பெரிய பாடசாலையிலே தான் நான் படித்தேன் என்று. ஆனால் எல்லா பெருமக்களும் இந்த சிறிய பாடசாலையிலே இருந்து தான் பெரிய பாடசாலைக்கு தாங்கள் சென்றவர்கள் என்ற அந்த தொனிப்பொருளை இன்றும் தங்களுடைய பேரோடு சேர்த்து கொண்டிருப்பது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏனென்றால் இந்த புங்குடுதீவு மண்ணுக்கே ஒரு தனித்துவமான பெருமை உண்டு. எங்களுடைய கைலாசநாத குருக்களை தொடர்ந்து ஒரு குருத்துவ பாரம்பரியம் இந்த மண்ணிலே இருந்தது. கல்வியாளர்கள் எங்களுடைய வித்வான் ஆறுமுகம் போன்றவர்களை தொடர்ந்து பெரியவர்கள் எல்லாம் இந்த புங்குடுதீவு மண்ணை அலங்கரித்தவர்கள். இப்படி ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் இந்த புங்குடுதீவு மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர்கள். இன்று இந்த போர்க்கால சூழலிலே பல துன்பங்களை சுமந்திருந்தாலும் கூட மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி இந்த புங்குடுதீவிலே எழுந்திருப்பதையிட்டு நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதனாலே கல்வி புலமும் இன்றைக்கு கல்வி சார்ந்த மாணவ மாணவிகளும் இந்த பாடசாலையிலே கல்வி கற்கின்ற பொழுது ஒரு ஆத்மீகம் சார்ந்த, இங்கே செயலாளர்கள் 2 பேரும் இருக்கின்றார்கள், ஒரு ஆத்மீகம் சார்ந்த கல்வியிலே தான் மனிதன் மனிதனாக வாழுகின்றான் என்பதை எங்களுடைய ஆறுமுக நாவலர் தொடக்கம் எல்லோரும் வழிமொழிந்திருக்கின்றார்கள். அதனாலே தான் எங்களுடைய பாடசாலைகளிலே ஆரம்பத்திலே நிகழ்ச்சியாக இறை வணக்கம் செய்வது, வெள்ளிக்கிழமையிலே சிவபுராணம் ஓதுவது, இப்படி ஒரு பாரம்பரியமான நீண்ட பாடத்திட்டத்திலே கொண்டு வந்த எங்களுடைய பாடசாலைகள் இன்றைக்கு ஏதோ நிலையிலே நடைபெறுவதனாலே தான் மாணவர்கள் மத்தியிலே அமைதியின்மையை காணுகின்றோம். அமைதியாக பிள்ளைகள் கற்கின்ற சூழ்நிலை இல்லாமல் போவதற்கு காரணம் இந்த ஆத்மீக செய்தி இல்லாமல் போவதுதான் என்பதை இன்றைய உலகம் அறிந்திருக்கின்றன. அதனாலே ஆத்மீக சார்ந்த கல்வி கற்க வேண்டும் என்பதற்காகவே தான் எங்களுடைய ஆறுமுகனாவர்கள் நீண்ட காலமாக விடாமுயற்சியாக பல பாடசாலைகளை எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அந்த பாரம்பரியத்திலே தான் இந்த பாடசாலையும் விநாயகனுடைய பெயரினாலே விக்கிரங்களை எல்லாம் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானுடைய திருநாமத்தோடு இந்த பாடசாலை இயங்குகின்றது என்று சொன்னால் அது சாதாரணமாக நாங்கள் இன்றைக்கு பாடசாலைகளின் பெயரை கூட மாற்றுகிறார்கள் என்றால் அந்த பெயர் சரியாக இல்லை என்று சொல்லி. ஆனால் இந்த பழமையான பெயரோடு இந்த பாடசாலை இன்றைக்கு 100 ஆண்டு கண்டிருக்கின்றது என்று சொன்னால் சாதாரணமாக நாங்கள் இவற்றை சிந்தித்து விட முடியாது. எத்தனை மாணவர்கள், எத்தனை அதிபர்கள், எத்தனை ஆசிரியர்கள் இந்த பாடசாலை மண்ணிலே தவண்டிருப்பார்கள். அதுக்குரிய பெருமையெல்லாம் இந்த புங்குடுதீவுக்கு சார்ந்திருக்கின்றன. இந்த வித்தியாசாலை இன்னும் பல வளர்ச்சிகளை காண வேண்டும். இந்த பிரதேச மக்களுக்கு வேண்டிய அனைத்து கல்வி வளர்ச்சிகளிலேயும் இன்றைக்கு உலகம் முழுவதும் பல வளர்ச்சிகள் கண்டிருக்கின்றன. அதுபோல் இந்த பாடசாலையும் பல வளர்ச்சிகளை காண்பதற்கு இங்கே இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஊக்கத்தின் காரணமாக இந்த பாடசாலை இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. இன்னும் தொடர்ந்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்திலே பிரார்த்தித்து இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வகின்ற பேரை நாமும் பெற்றிருக்கின்றோம். 100வது கண்ட பாடசாலையிலே நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு கூடியிருக்கின்றோம் என்றால் நினைத்து பார்ப்பதே கூச்சமாக, அதாவது எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. 100 வருடங்கள் இந்த பாடசாலையை நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு ஒன்றாக இருக்கின்றோம் என்றால் சாதாரணமான விடயம் அல்ல. ஒரு 100 வயது என்பது எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கின்ற ஒரு மனித வாழ்க்கை. அதுபோல இந்த பாடசாலையும் எவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியிலேயும் எவ்வளவு பேரை உருவாக்கி இந்த மண்ணுக்கு தந்த பெருமையோடு இருக்கின்ற இந்த பாடசாலையை நாங்கள் வாழ்த்துவதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். கல்விப்புறத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி இந்த பாடசாலை இன்னும் தொடர்ந்து பல்லாண்டு காலம் இந்த மண்ணிலே இருந்து தன்னுடைய பணிகளை ஆற்ற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த பாடசாலை சமூகத்தினருக்கு, அதிபருக்கு, ஆசிரியர்களுக்கு, குழந்தை மாணவர்களுக்கு எல்லோருக்கும் இறைவனுடைய இன்பம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து எல்லோரையும் இறைவன் ஆசீர்வதிக்க பிரார்த்திக்கின்றேன். எமது வணக்கத்துக்குரிய சிவஸ்ரீ சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களின் ஆசிரியரை வழங்கி சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எமது வித்தியாலய சமூகத்தின் சார்பிலும் இந்த 100ஆண்டு விழா குழு சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து ஆசிரியரை வழங்குவதற்காக எமது வித்தியாலயத்தின் புகழ்பூர்த்த பழைய மாணவரும் கனடாவிலிருந்து இந்த விழாவிற்கு வருகிறந்து
இதில் பங்கு கொள்ள வேண்டுமென்ற அவாவிலே இங்கு வருகின்றிருக்கின்ற எமது வணக்கத்துக்குரிய சிவஸ்ரீ ஸ்ரீனிவாச குகனேஸ்வர குருக்கள் அவர்களை ஆசிரியரை வழங்குமாறு அன்பாக அழைக்கும். ஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. இங்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் இளங்கோவன் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் கைலைநாதன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் எம்மை கல்வி கற்பித்து எம்மை நல்வழிப்படுத்திய ஆசிரியர் அனைவருக்கும் அத்தோடு நல்லூர் ஆதீனம் சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களுக்கும் எல்லாம் வல்ல பெரியபுலம் வீரகத்தி விநாயக பெருமானுடைய பாதாரவிந்தங்களை பணிந்து இந்த நூற்றாண்டு விழா சிறப்புற அமைய வேண்டும் என்பதற்காக பல வகையிலுமே இரவு பகல் பாராது உழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் எமது குடும்பத்திலே அனைவரும் இந்த பாடசாலையிலே கல்வி கற்று தேர்ந்தவர்கள் என்ற வகையிலே அவர்கள் எல்லோரும் பெற முடியாவிட்டாலும் அவர்களுடைய சார்பாக வரக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்த இறைவனுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த நூற்றாண்டு விழா சிறப்புற நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல பெரியபுலம் வீரகத்தி விநாயக பெருமானுடைய பாதாரவிந்தங்களை இறைஞ்சி எனது ஆசியுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஆசியுரை வழங்கிச் சென்ற எமது வித்தியாலயத்தின் புகழ்பூத்த பழைய மாணவர் சிவஸ்ரீ ஸ்ரீனிவாச குகனேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு எமது வித்தியாலய சமூகத்தின் சார்பிலும் இந்த நூற்றாண்டு விழா குழுவின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை இவ்வேளையிலே தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருட்தந்தை அவர்கள் இப்பொழுது பிரசன்னமாகவில்லை, அதன்படியால் அடுத்த நிகழ்வுக்கு செல்லலாம். இப்பொழுது வரவேற்புரையை எமது வித்தியாலயத்தின் புகழ்பூத்த பழைய மாணவியும் ஆசிரியையும் இந்த நூற்றாண்டு விழா குழுவின் செயலாளரும் கோண்டாவில் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் வித்தியாலய அதிபருமான செல்வி கமலநாயகி கதிராமலிங்கம் அவர்கள் வரவேற்புரை வழங்குமாறு அன்பாக அழைக்கிறேன். முன்னிட்டும் எங்கள் நயனை நாகபூசணி அம்மனின் திருவருளையும் வேண்டிக் கொண்டு என்னை இந்த பாடசாலையில் ஆரம்ப கல்வி பயிற்றுவித்த அதிபர் திருவாளர் சோமசுந்தரம் அவர்களை நினைவு கூர்ந்து என்னுடைய வரவேற்புரையை நிகழ்த்த இருக்கின்றேன். இன்றைய தினம் எங்களுடைய பாடசாலை பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு மிகவும் அருமையான நாள். இந்த நாளை எங்களுடைய பழைய மாணவர்கள் சொல்லி மகிழ்ந்தார்கள். தங்களுடைய விழா அதாவது திருமண நாளிலும் பார்க்க மிகவும் குதூகலமான ஒரு நாளாக நினைவு கூர்ந்து தாங்கள் இங்கே வந்திருப்பதாக அந்த வகையிலே எங்களுடைய இந்த மேடையிலே வீட்டிலிருந்து மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய நல்லை குருமணி ஸ்ரீ சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களே, எங்களுடைய